அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வேட்சி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நட மிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவமும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, பழனி மலையில் இருக்கும் குழந்தை வடிவான முருகனை நாம் அன்புடன் அழைத்து என் வாழ்க்கையை நீயே வழிநடத்து என்று முழு சரணாகதி செலுத்தணும் அப்படின்னா அவரே நம்மளை ஆட்கொண்டு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார். அவர் வேலாயுதத்தால் துன்பங்களை அகற்றி தேவர்களுக்கே தலைவராக இருந்து உலகை காக்கும் கருணை மூர்த்தி என்று நம்மளுக்கு நல்லா புரியுது. முருகன் பல வடிவங்களில் அருள் தருபவர். அவன் திருவடியே நமக்கு பாதுகாப்பும் ஆனந்தமும் என்பதை இந்த பாடல் நன்கு உணர்த்துது. ஸோ கந்த சஷ்டி கவசத்தோட விளக்கம் நிறைவு பெற்றுடுச்சு. ஸோ இன்னைக்கூட இது நிறைவாகுது. இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பக்தியுடன் படிக்கிறதுனால மனத்தையும் வாழ்க்கையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறக்க வேண்டாம். இது ஒரு ஆன்மீக கவசம். நம்மளை சுற்றினும் ஒரு ஷீல்டு எப்போவுமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வெறும் பாடல் இல்லை, மனதை சுத்தப்படுத்தி பயம் துன்பங்களை அகற்றி தெய்வ அருளை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். தினமும் சில நிமிடங்கள் கூட இதை ஓதினால் மன அமைதி, தைரியம், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். எனவே எல்லாரும் தினமும் இதை ஜெபிச்சு முருகனின் அருள் வாழ்க்கையில் கிடைச்சி ஒரு பெரிய ஆன்மீக பாதுகாப்பும் கிடைச்சி அவரையே சரணாகதி அடையணும் நம்ம எல்லாருமே. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான செல்வம், வாழ்க்கைக்கு தேவையான தைரியம், வீரம், பணம், ஈவன் பகைவர்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி விலை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வேலை செய்கிற இடத்துல துன்பம், பகை, இது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி இந்த கந்த சஷ்டி கவசமுக்கு இருக்குங்கிறத நம்ம மறக்க வேணாம். பாலதேவராயன் சுவாமிகள் ரொம்ப அழகாக நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது ஒரு பொக்கிஷம். இது எல்லாருமே நம்ம டெய்லியும் படிக்கலாம். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படிக்கலாம். சத்தியமாக நம்ம வாழ்க்கை மாறும். முருகனோடு நம்மளை கண்டிப்பாக இந்த பாட்டு கொண்டு போய் சேர்க்குங்கிறத நம்ம முழு சரணாகதியோடு நம்பி படிப்போம். நன்றி, வணக்கம்.